மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா வெண்ணிலா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால அந்த பழைய தூக்கி விஜய் மேலே வந்து எல்லாரும் போடுறாங்க. காவேரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பழையிலேருந்து எப்படியாவது விஜயை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. லாயர் பேச்சை கேட்டு பார்த்தீங்கன்னா விஜயும் வந்து தலைமறைவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. காவேரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களோட நம்பரை கொடுத்துட்டு காவேரிக்கும் வேற ஒரு சிம்மை கொடுத்துட்டு விஜய் வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. காவேரி பார்த்திங்க அப்படின்னா வெண்ணிலாவோட மாமா கிட்ட போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து எல்லா உண்மையும் மறைச்சி பசுபதி தான் வெண்ணிலாவை தள்ளிவிட்டாங்க அப்படிங்கிற உண்மையை மறைச்சி விஜய் மேலேயே பழி போட்டு பேசுகிறாரு. காவேரி பார்த்தீங்கன்னா எப்படியாவது அவர்கிட்ட உண்மையை வாங்கணும், என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து விஜய் எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க. இருந்தாலும் அதை நம்பாமல் காவேரியோட ஃபோனை வாங்கி போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணதில் விஜய்க்கு தான் கால் போயிருக்கே, அப்போ சொல்லுங்கள் விஜய் எங்கே இருக்காருன்னு சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்குறாங்க. காவேரி வந்து சரியாக பதில் சொல்லாதனால பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து குடியிருந்த வீட்டை போய் போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க. அந்த வீட்டில் வந்து ஒன்றுமே கிடைக்காதனால போலீஸ் வந்து காவேரி கிட்ட வந்து இந்த மாதிரி விஜய் உங்களுக்கு கால் பண்ணால் எங்களுக்கு மறக்காமல் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள், மறைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனையை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா எப்படியாவது விஜய் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ எப்படியாவது காவேரி பார்த்தீங்கன்னா பசுபதி தான் வெண்ணிலாவை தள்ளிவிட்டாங்க அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சி விஜயை வந்து கொண்டு வருவாங்க. அந்த விதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.